ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம சர்ச்சில் இன்றைக்கி குருத்தோல் ஞாயிறு. இல்லை, நம்ம சர்ச்சில் இல்லைனா பொதுவாக குருத்தோல் ஞாயிறு. அதுக்காக சர்ச்சில் டெக்கரேஷன் பண்ணியிருந்தோம். நாங்கள் தான் இந்த பூலாம் செஞ்சோம். சர்ச்சில் வாலிப பசங்க, நான், அதுக்கப்புறம் நான் கூட கொஞ்சம் பேர் சர்ச்சில் உள்ள அக்கா மாதிரிலாம் செஞ்சுருந்தாங்க. பாருங்கள், பசங்கள்லாம் தொங்க போட்டாங்க. நாங்கள் செஞ்சு கொடுக்க மட்டும் தான் செஞ்சோம். பசங்க தான் டெக்கரேஷன் பண்ணாங்க. நீங்கள் பாருங்கள், வாழை மீன் மாதிரிலாம் செஞ்சுருக்கோம். இதை வாழை மீன் பூன்னு சொல்லுவாங்க. பாருங்கள், இது வீட்லேயும் நாங்கள் அதே மாதிரி செஞ்சு போட்டிருந்தேன். பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து பூ, ஓலையிலேயே பூ மாதிரி செஞ்சு டெக்கரேஷன் பண்ணியிருந்தோம். சூப்பராக இருந்தது. நான் தான் ட்ரை பண்ணேன். இது நீங்களும் இதே மாதிரி புது புது மாடலில் டிசைன்லலாம் செஞ்சுருக்கீங்களா அப்படிங்கிறத ஷேர் பண்ணுங்கள் என் கூட. உங்கள் ஊரில் இன்றைக்கி குருத்தோல் ஞாயிறு கொண்டாடினீங்களாங்கிறதையும் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இது எங்கள் வீட்டில் செஞ்சது வாழை மீன் மாதிரி. இது வாழை மீன் பூன்னு சொல்லுவாங்க, அதனால் அது அப்படி சொல்கிறேன். அதுக்கப்புறம் எங்கள் பாப்பாவுக்கும் தம்பிக்கும் வந்து கிரீடம் மாதிரி செஞ்சுருந்தோம். கிரீடம் 2 பேரும் வச்சு அவங்க இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்லேயும் நிறைய அழகாக செஞ்சு நான் பூவும் வாழை மீன் மாதிரியும் செஞ்சுலாம் தொங்க போட்டிருந்தோம். நல்லா இருந்தது. அதை பாருங்கள், நான் காமிக்கிறேன். பாப்பா எப்படி பாப்பாவும் தம்பி எப்படி நின்றுருக்காங்க பார்த்திங்களா. கிரீடெல்லாம் வச்சுட்டு சர்ச்சுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் எடுத்தோம். ஈவினிங் டைமில் வீட்டு முன்னாடி வாழைப்பூலாம் அந்த இதெல்லாம் பூலாம் தொங்க போட்டு குருத்தோல் பூலாம் தொங்க போட்டிருந்தோம். உங்களுக்கும் இதே மாதிரி செஞ்ச அனுபவங்கள் இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.